விற்கக்கூடிய இடத்துல என்னென்ன பைக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்சமான பைக்ஸ் தான் இருக்குது. சிபி இருக்குது, யமகா இருக்குது, பல்சர் இருக்குது, என்எஸ் இருக்குது, எஃப்இசட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது இருக்குது, கேடிஎம் இருக்குது. இப்படி பசங்களுக்கு பிடிச்சமான கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். மொதல் 5 நிமிஷம் உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய பைக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிபி 300 ஹோண்டாவில் சிபி 300 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு. போன வருஷம் வண்டி தான், 2024 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டரா பார்த்தீங்கன்னா வெறும் 9000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து அப்புறம் ஃப்ரீ சர்வீஸுமே கொடுத்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 68,000க்கு கொடுக்குறாங்க. சாரி, 68 இல்லை, 1,60,000 கொடுக்குறாங்க. நான் தப்பா சொல்லிட்டேன். 1,60,000 இந்த சிபி 300 கொடுக்குறாங்க. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2024. ஓகேவா? ஸோ இதுக்கு லோன்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களே பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. கையில உங்க பாண்டிச்சேரியா இருந்தா 10,000 வைங்க, அல்ல கொஞ்சம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தா இன்னொரு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எம்டி பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இது பாத்தீங்கன்னா வந்து 23,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு. 1,41,000 அதான் பிரைஸ். 1,41,000 இதோட பிரைசஸ் வந்து ஒரு மாதிரி. இந்த எம்டி கலர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த லைட் ஆஷ் கலர்ல இருக்கும். லைட் ஆஷ் கலர் வித் பிளாக் அந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வள்ளி மோட்டார்ஸ்ல இப்ப சேலுக்காக வந்துருக்குது. எம்டி 15 V2 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2022. ஒரு பசங்க காலேஜ் போறீங்கன்னா தாராளமா எடுத்து ஓட்டக்கூடிய அளவுக்கு சீனான ஒரு வண்டி தான் வந்து 2023 1,41,000 கிலோமீட்டர் கிட்ட. சரி, 1,40,000 தான் அதோட விலையே வந்து. அடுத்ததும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே பக்காவா சீட் கவர் மாற்றி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே டிரைவெக்ஸ் தான் போட்டு இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்எஸ்ல என்னென்னலாம் இருக்குதுன்றதை பார்த்தலாம். என்எஸ் 200, என்எஸ் 160 ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் 200 பார்த்தலாம். இது வந்து இந்த எல்லோ கலர் என்எஸ் 200 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு. 1,05,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,05,000 இந்த வண்டி கொடுக்க போறாங்க. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் நான். எவ்வளோ கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஆக்சுவலாக கிலோமீட்டர் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு சரியாக பார்க்க முடியல. ஓகேவா? ஸோ டயர்ஸ் வந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு சொன்னது தான் வந்து 1,05,000 இந்த பல்சரு. இந்த ஒயிட் இருக்கிறாருல, ஸோ என்எஸ் 200. ஸோ இது பார்த்தலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,07,500 இந்த வண்டி. ஓகேவா? ஸோ 1,07,500. பல்சரு 160. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனா பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. 17,000 சில்லற கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இந்த எஃப்இசட் ஒரே எஃப்இசட் தான். மேபி லிட்டில் சீட் கவர்ல வேற ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். மற்றபடி இப்படி ஒரு எஃப்இசட் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு எஃப்இசட் லான்ச் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஃப்இசட் பார்த்தீங்கன்னா வந்து பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,69,000 இந்த எஃப்இசட் கொடுக்குறாங்க. ப்ளூ கலர் எஃப்இசட். இதே அதே மாதிரி லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்குதுல்ல, இப்போ நம்ம இந்த ஷோரூமோட டோன் கலர்லேயே ஒரு எஃப்இசட் இருக்குது. அதுவும் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2023. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,07,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் போயிருது. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 1,07,000, 1,06,000 ரெண்டுத்துக்கு இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ரேடாரு 2 ரேடார் இருக்குது. 2 ரேடாருமே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிவிஎஸ் ரேடாரு. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. 1 இயர் வாரண்டி கொடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 68,000 கொடுக்குறாங்க. வெறும் 68,000 தான். அதே சேம் சிமிலர் தான் வந்து ரேடார் 125. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 83,000 கொடுக்குறாங்க. ஸோ 2 ரேடாருக்கு உங்களுக்கு ரேட் சொல்லியிருப்பேன் நான். ரேடார்லாம் பிடிச்சிருந்துன்னா வந்து எடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில யூஸ்டு பைக்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். யூஸ்டு பைக் இல்ல, ப்ரீ ஓன்டு பைக். ரெண்டுத்துக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நம்ம வார்த்தையா பார்க்கும்போது ஒரே கான்செப்ட்ல தான் வரும். ஆனா யூஸ்டு பைக்னா அப்படியே வாங்கி விற்கிறது. ப்ரீ ஓன்டு பைக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபப்ளிஷ்ட் பண்ணி அதை செல் பண்ணதுக்கு பாரு ப்ரீ ஓன்டு பைக்ஸ் சொல்லுவாங்க. எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா டிரைவெக்ஸோட, வள்ளி மோட்டார்ஸோட டிரைவெக்ஸ் தான் வந்திருக்கிறேன். அப்படியே உள்ள வாங்க, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த விலையை உங்களுக்கு போட்டு இருப்பாங்க. புதியதை போல் புதிக்கப்பட்டது ரீபப்ளிஷ்டு பைக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் பண்ணி தருவாங்க. 1 இயர் வாரண்டி இருக்குது. அப்புறம் வந்து சேல்ஸுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவாங்க.
ஸோ இதெல்லாம் பண்றாங்க நம்மளோட டிரைவெக்ஸோட வள்ளி மோட்டார்ஸோட டிரைவெக்ஸ்ல. இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில முத்தல்பேட்டையில முட்டை கடை இருக்கும். அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம செக்மெண்டாவே பார்க்கலாமே. அப்படியே வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நான் அடிக்க வைக்க சொல்லியிருக்கிறேன் நானு. இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க இந்த வீடியோ எந்த நிமிஷத்துல வந்து வேணா பார்க்கலாம். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்கூட்டி செக்மெண்ட் தான் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பைக் செக்மெண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை வேரியன்ட் பைக்கு, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பைக்ஸ். ஸோ இப்படிதான் அடிக்க வச்சிருக்கிறோம். ஓகேவா, மேபி நான் ஒரு செக்மெண்டா கூட பாக்குறேன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். வீடியோஸ்குள்ள போறது மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 47,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். 110cc பைக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து 2014 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷன், 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. வெறும் 47,000 ரூபாய் தான் இதோட விலையே வந்து. ஓகேவா, ஸோ 3 ஃபேஷனும் பார்த்தாச்சு, லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஜூபிட்டர் இருக்குது. 2 ஜூபிட்டர் இருக்குது. 2 ஜூபிட்டருமே பார்த்தலாமா என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு. எப்பா என்ன விலை பண்ணி, இது வந்து 49,000 ரூபாய், இது பாத்தீங்கன்னா வந்து 76,000 ரூபாய். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் 125, இது பாத்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் எஸ்டிடி. ஓகேவா, ஸோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு, பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு, 2016 ஒரு ஓனர் கண்டிஷனு, 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இது பாத்தீங்கன்னா வந்து 76,000 ரூபாய், இது பாத்தீங்கன்னா வந்து 49,000 ரூபாய். ஓகேவா, 2 ஜூபிட்டர் இருக்கும். உங்களுக்கு வேலை சொல்லியிருப்பேன் நானு. ஸோ ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்குதோ வந்து எடுத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ப்ரெஷரு, ஆக்டிவா, ஜெஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரெஷர் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குதுன்றத பார்த்தலாம். ஸோ ப்ரெஷர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 67,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 2023 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 8,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட வேலை சொல்லிட்டேன் நான். ஓகேவா, ஸோ இந்த ப்ரெஷர் பிடிச்சது தான் வந்து எடுத்துட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவாக்கு இன்னும் அந்த கார்ட்ஸ் வரல, கார்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஜெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ஜெஸ்டோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய். பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய்க்கு கோட் பண்றாங்க. வாங்க ஓனர் கிட்ட சொல்லி கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்றேன் நானு. அது அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு பேஷன் ப்ரோ, இந்த வாட்டி இன்னொரு பேஷன் ப்ரோ இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 68,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2022 மாடலு. இது பல்சர், இந்த பல்சர் NS 200. இதை பார்த்தா எனக்கு அடிக்கடி அந்த அப்பாச்சி ஞாபகம் தான் வரும். யானே தெரியல, என்ன அப்பாச்சி எல்லோ கலர்ல இருக்கும்ல. 2019 ஒரு ஓனர் கண்டிஷன், 1,05,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்பிரஸ் தான் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது, தூக்கிட்டு போயிடுங்க. எக்ஸ்பிரஸ் யாரா பிடிக்குன்னா 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1,30,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா R15 1,65,000 கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 இயர் வாரண்டி கொடுத்து 2023. நாங்க ஒரு பேஷன் ப்ரோ சொன்னால அதே இன்னொரு பேஷன் ப்ரோ பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2020 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 1 லேக், சாரி இதோட கிலோமீட்டரே பாத்தீங்கன்னா ஒரு 1,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 57,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. எவ்வளவுக்குன்னா 57,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பல்சர் 150 2021 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 85,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து பசங்களுக்கான வண்டி எல்லாம் பார்த்தாச்சுல. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லேடிஸ்க்கான வண்டி எல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன்ல 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரில்லா, இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 86,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆப்ரில்லா. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஹோண்டா ஆக்டிவா, இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 77,000 ரூபாய்க்கு கொடுக்குற, சாரி 74,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை வந்து. அடுத்தது யாருப்பா, ஜுப்பி தானப்பா, அவரே தான். ஸோ ஜூபிட்டர் 73,000 ரூபாய். லைக் இங்க ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டிக்கு வள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்னென்ன பண்றீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் செக் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாத்திரமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிளான்ல அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம மாட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான், செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா, சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ட் அப்ளைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இது டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இது லோ காஸ்ட்டு ஹை குவாலிட்டி பர்ஃபெக்ட் சர்வீஸ் ஆக்சிபிலிட்டி என்னென்ன இதெல்லாம் ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி பிஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா? சரிண்ணா, அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே. இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.